மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்மை காலத்தில் இல்லாத அளவுக்கு கடுமையான மழை பெய்திருக்கிறது. இந்த மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்கிறதா? எதிர்க்கட்சிகள் சொல்லும் குற்றச்சாட்டுகளோடு இந்த பாதிப்புகள் நீடிக்கிறதா? அல்லது அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறதா என்பது குறித்து இன்று விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சவுந்தரராஜன், மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி, பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தவே ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொலைபேசி வாயிலாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் ஷேக் தாவூது இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். ஷேக் தாவூது, நீங்க தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். மீண்டும் இணைப்பு அவரோட இணைப்பு கிடைச்சோன்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தவே, இவ்வளவு துயரங்கள் நடந்திருக்கிறது, கடுமையான மழை நடந்திருக்கிறது, பாதிப்பு இருக்கிறது. இந்த துயரத்துல மாநில அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன மக்களுக்கு? ஒரு பொருளாதார இதில் பார்த்தீங்கன்னாக்கா, வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம். அதாவது நேத்தியோட சொல்யூஷன் தான் நம்மளுக்கு இன்னியோட ப்ராப்ளம்க்கு நிறைய காரணங்களாக இருக்குது. ஸோ நம்மளோட சொல்யூஷன்ஸ் எதெல்லாம் நம்ம டெக்னாலஜியோ இல்லை லேண்டோ இல்லை ஒரு மெடிசினோ இல்லை இன்டர்நெட்டோ எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எது சொல்யூஷனாக ஒரு ஆட்டோமொபைலோ எதெல்லாம் டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் இன்னையோட ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அர்பனைசேஷன்றது எப்போவுமே நாகரிகம் எப்படி வளரும்னா ஒரு நதிக்கரை ஓரமாக தான் எப்போவுமே ஆதி காலத்தில் தான் வளர்ந்துட்டு இருக்கு. இதே அர்பனைசேஷன் என்னன்னாக்கா சில ப்ராப்ளமையும் கிரியேட் பண்ணுது. அந்த ரிவர் பேஸ்டாக இருக்கிறதுனால அர்பனைசேஷன் கிட்டத்தட்ட 70% வரும்போது அந்த பாப்புலேஷன் ஒரு ஓவர் க்ரோத், எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பாப்புலேஷனை தவிர்க்க முடியாமல் போயிடுது. அதனால சென்னை மாதிரி ஒரு சிட்டி ஒரு அன்பிளான்டு சிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில்லை. டெல்லியோ ஒரு சண்டிகரோ பார்த்தீங்கன்னா பிளான்டு சிட்டிஸ் அவங்களாலே மேனேஜ் பண்ண முடியல. நம்மளோட ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கு இந்த மான்சூனை நம்ம ரொம்பவும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா மான்சூன் ஒரு 200 இயர்ஸ் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த 6000 இயர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரியில், மனுஷனோட இந்த ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த 50 வருஷத்தில் பண்ண டேமேஜ் மோர் தென் 50%. அது காடுகளை எழிச்சதாக இருக்கட்டும், மற்ற நாகரிகம் வளர்ச்சின்ற பேரில் நம்ம பண்ணதாக இருக்கட்டும், அந்த 5950 வருஷத்தில் எதெல்லாம் நம்ம பண்ணலையோ அதெல்லாம் நம்ம இந்த 50 வருஷத்தில் பண்ணிட்டோம். இந்த சிஸ்டம்ஸ் திங்கிங் படி டேமேஜ் பண்ணது இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு வேக்கப் காலாக தான் நம்ம எடுத்துக்கணும். இது வேக்கப் கால் இப்போ இருக்கிற நம்மளுடைய மெஷர்ஸ்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனோட மெஷர்ஸ் ஒரு மாதிரி இருந்தாலும், இப்போ ஜப்பான் மாதிரி கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே சர்ஃபேஸும் ப்ராப்ளம், சீயும் ப்ராப்ளம், மேலேயும் வல்கணும், எல்லா விதமே நேச்சர் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இல்லை. ஸோ அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ். ஒரு டிசாஸ்டர் வரும், அது ப்ரோஆக்டிவ். ஆனால் டிசாஸ்டர் வந்தப்புறம் பண்ணுறது ரியாக்டிவ். ஸோ ப்ரோஆக்டிவாகவும் இருக்கணும், ரியாக்டிவாகவும் இருக்கணும். ஒரு சிட்டி மாதிரி நம்மளதில் பார்த்தீங்கன்னாக்கா ஷாலோ சாண்டும் இருக்குங்க. நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டரில் கீழே போர், நிறைய ஃப்ளாட்ஸில் நம்ம சொல்லலாம் எனக்கு எங்கேருந்து தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் வருதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாமே வெள்ளை நம்ம எடுத்துட்டு, வெள்ளுங்கிறது மேலே இருக்கிற சர்ஃபேஸில் மட்டுமே ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம போர் போட்டதுனால என்னாச்சுன்னா அந்த வெள்ளுங்கிற கான்செப்டை விட்டுட்டோம். அந்த வெள்ளுன்ற கான்செப்ட் தான் நேச்சுரலாகவே இருந்தது. நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம், இந்த மாதிரி மரம் வெட்டினாரு, மரத்தெல்லாம் வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் குளத்தை வெட்டினாங்க. இதெல்லாம் படிக்கும்போது அந்த டைமில் ஏதோ ஒரு படிப்புக்காக இருந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு தான் தெரியுது அதோட அர்த்தம், எதுக்காக பண்ணாங்கன்றது. அப்போ தொழில் நிறுவனம், தொழில் சார்ந்த வளர்ச்சி, பன்னாட்டு நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் அப்படின்லாம் நம்ம ஒரு பளபளப்பான முகத்தை பற்றியே, சென்னையோடைய பளபளப்பான முகத்தை பற்றியே பேசிட்டு இருந்தோம். இப்போ சென்னையோட இன்னொரு முகம், உண்மையான முகம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஒரு பயமாக தான் இருக்குது. நாளைக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு அந்த இமேஜ், ஒரு ஐடின்ற ஒரு இமேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புன்னு சொல்கிற அந்த இமேஜ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம சீர் செய்கிறத பொறுத்து இருக்குது. சரியாக இமீடியட்டாக செஞ்சு, ஏன்னா இல்லாட்டினா அந்த இமேஜ் டெஃபினட்டாக ஒரு டென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதனால அந்த இமேஜை ரெஸ்டோர் பண்ணால் நாம அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிட்டத்தட்ட 39,000 ஏரிகள், 42,000 குளங்கள், 34 ஆறுகள், அத்தனையிலையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ வாட்டர் இருக்குது. ஒரு டிஎம்சிங்கிறது என்னன்னாக்கா கிட்டத்தட்ட 23 லட்சம் லாரி, 12,000 லிட்டர் கெப்பாசிட்டியோட 23 லட்சம் லாரி. அது சென்னைக்கு ஒரு மாதத்துக்கு போதும். பட் நம்ம இந்த தண்ணியில் இப்போ போயிருக்கிறது, சீக்கு போயிருக்கிறது கிட்டத்தட்ட 12-13 டிஎம்சின்னு சொல்கிறாங்க கணக்கு. நாளைக்கு என்ன ஆகும்னா உபரியாக மற்ற இடத்துலேருந்து நதியிலேருந்து வந்ததுன்னா கூட அதுவும் இன்னும் வேஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் என்ன ஆகும்னாக்கா கிட்டத்தட்ட இன்னொரு 3-4 மாதத்துக்கு அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் இதில் ட்ரெயின் அவுட் ஆக நம்மளுக்கு இன்னும் அந்த கிரைசிஸ், வாட்டர் கிரைசிஸ் திரும்பி வராமல் நம்ம பார்த்துக்கணும். தொடர்ந்து பேசணும். திரு சவுந்தரராஜன், தவே சொன்ன மாதிரி மழைனால பாதிப்பு இல்லை அப்படின்னா எங்க பிரச்சனை? மழை நீர் வடிவதற்கான ஏற்பாடு வரலாறு நெடுக இருந்திருக்கிறது. இதே சென்னை நகரத்திலே
4 முக்கியமான கால்வாய்கள் இருக்கின்றன. அந்த கால்வாய்கள் அடைபடாமல் தூர்வாரப்பட்டு முறையாக அதனுடைய பழைய அகலத்திலேயே இருந்திருக்குமானால் இந்த மலையையும் அது சமாளித்திருக்க முடியும் என்பது என்னுடைய சொந்த அனுபவம். என்னுடைய தொகுதியில் இருக்கிற அனுபவம். வியாசர்பாடி கால்வாய், ஓட்டேரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், இவையெல்லாம் ஏற்கனவே இருந்ததிலே பாதி கூட இல்லை. இப்போது நீங்கள் கோயம்பேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கொசஸ்தலையாறு, கூவமாறு, அந்த ஆறு எப்படி சுருங்கி போயிருக்கிறது என்று இப்போது நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த ஆதியிலே முக்கால் வாசியிலே ஒரு ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி எங்கு பார்த்தாலும் அந்த மழைநீர் வடிந்து செல்வதற்கான வடிகால் ஏற்பாடு. வடிகால் என்பது நாம் கூட போடட்டது, இயற்கையே போட்டுக்கொண்டது. இப்போ காவேரி வருகிறது என்றால் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தானாக போட்டுக்கொண்ட வழியில் தான் இது தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அதுவாக போட்டுக்கொண்ட வழியை கூட நாம் அடைத்திருக்கிறோம். அதை முறைப்படி பயன்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் சென்னை நகரத்துக்குள் இருக்கிற வெள்ள பாதிப்புக்கு மாநகராட்சி இந்த பல வீடுகள் கட்டுகிற காரணத்தினால் மழைநீர் வடிகால் தனி ஏற்பாடு தேவை என்று நிபுணர்கள் சொல்லி அதற்கான ஏற்பாட்டுக்கெல்லாம் திட்டமிட்டார்கள். மழைநீர் வடிகால் முறையாக இல்லை. பிரதான தெருக்களிலே இருக்கிறது, பிரதான சாலைகளிலே இருக்கிறது. உள்புறத்திலே இருக்கிற சாலைகளிலே குறுகலாக இருக்கிற காரணத்தால் போட முடியவில்லை என்று கார்ப்பரேஷன் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த சாலையிலே விழுகிற தண்ணீர் எங்கே மழைநீர் கால்வாய் இருக்கிறதோ அந்த சாலையை நோக்கி வழிந்து வருவதற்கான மட்டம் லெவல் வைத்து இவர்கள் சாலையை திட்டமிட்டு போட்டிருந்தாலே இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. நான் கடந்த 4 ஆண்டுகளில் என்னுடைய தொகுதிக்குள்ளே இந்த பிரச்சனை வரும் ஆகவே இதை கொஞ்சம் மாற்றி போடுங்கள். இந்த மழைநீர் கால்வாய் இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் போட்டிருப்பார்கள், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் போட்டிருப்பார்கள், நடுவிலே ஒரு 2 மீட்டரை இணைக்காமல் வைத்திருப்பார்கள். இல்ல அதையெல்லாம் இப்போதான் பேசணுமா? அதுக்கான தருணம் இதுதானா? எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, விமர்சனங்கள் அது எல்லாமே இந்த தருணத்துல தான் இருக்கணுமா? பேரிடர் சந்திக்க முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு அரசு தரப்புல சொல்லும் போது அரசுக்கு தேவையான உதவிகள் இல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்க வேண்டிய அரசியல் கட்சிகள், மற்ற சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக அரசை குற்றம் சொல்றது அப்படிங்கிறதுல மட்டும் தானே இருக்கு. இல்ல, நான் குற்றமும் சொல்லவில்லை, விமர்சனம் சொல்ல. அரசு என்பது ஒரு தொடர்ச்சி. ஏதோ அதிமுக மட்டுமே அரசு அல்ல, நீண்ட காலமாக இருப்பதெல்லாம் அரசு. அரசு என்பது ஒரு எந்திரம். அந்த எந்திரம் எப்படி கடந்த காலத்திலே செய்ய தவறி இருக்கிறது என்று தான் சொல்லுகிறேன். நான் 4 ஆண்டுகளாக சுட்டிக்காட்டிய என்னுடைய கக்கன்ஜி காலனிக்கு வந்தால் நான் அந்த குறிப்பிட்ட இடத்தை இப்போது காட்டுவேன். நான் திரும்ப திரும்ப சொல்லியும் அந்த இணைப்பை செய்யாததால் இப்போது ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என்ன? இப்படியெல்லாம் வருகிற போது உதாரணமாக கேப்டன் காட்டன் கால்வாயிலே ஒரு கைப்பிடிச்சவர் கட்டியிருக்கிறார்கள். அதிலே ஒரு சின்ன துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்தை அடைப்பதற்கு கூட ஏற்பாடு செய்யவில்லை என்று வருகிற போது மழைநீர் பெருகும் போது அந்த துவாரத்தின் வழியாக ஊருக்குள்ளே வந்து விட்டது. இப்போது போட்டிலே போக வேண்டியிருக்கிறது முத்தமிழ் நகரிலே. இவையெல்லாம் செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்பது மட்டும்தான் என்னுடைய வாதம். ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் வந்துவிட்டது? மழை, ஆகவே இதை சமாளிக்க முடியாது என்கிற பிரச்சனை இல்லை. அதற்கான ஏற்கனவே இருக்கிற ஏற்பாடுகள் நமக்கு இருக்கிறது. புது ஏற்பாடுகள் என்பது ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ், அதை கார்ப்பரேஷன் செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய பொறுப்பு. இப்போது முக்கியமாக நீங்கள் பார்த்தால் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் இல்லாத காரணத்தால் ஸ்வெரேஜ் கழிவுநீர் செல்வதற்காக போட்டிருக்கிற அந்த கால்வாய்களில் மழைநீர் விடப்படுகிறது. 1 மடங்கு போக வேண்டிய கழிவுநீர் கால்வாயில் 10 மடங்கு தண்ணீர் இப்போது போய் கொண்டிருக்கிறது. அதனால் பல இடங்களிலே உடைப்பு ஏற்படுகிறது, மற்றது ஏற்படுகிறது. இந்த தண்ணீர் போக முடியவில்லை. இந்த தண்ணீர் அதிலே போக முடியாமல் திணறுகிற காரணத்தினால் கால்வாய்களிலே மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அது கடல் மட்டத்திற்கு கீழே போக இருக்கிறது. ஆகவே என்ன, அது 1 வாரம் 2 வாரம் என்று இருப்பதற்கு காரணம் இதுதான். எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்கும், நிச்சயமாக தேங்கும். அதற்கு அரசு பொறுப்பல்ல. 1 நாளிலோ 2 நாளிலோ 3 நாளிலோ வடிய வேண்டும். வடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பது பிரச்சனை. இப்போது நீங்கள் தாம்பரம் பக்கம் பார்த்தால் ஏரி உடைந்திருக்கிறது. நான் இன்று டிவியில பார்த்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக டிவியில எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். உடைந்து விட்டது, உடைச்சல் பெரிதாகி கொண்டிருக்கிறது. நானும் கண்ணாலே பார்க்கிறேன். கரைகள் அரித்து அந்த அகலப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கே கொண்டு ஒரு 500 மூட்டை மணலை போட்டிருந்தால் பிரச்சனை தீர்ந்திருக்கும். இப்போது அந்த பகுதி முழுவதும் இன்றைக்கு மூழ்கி கிடக்கிறது. இது வேகமாக செய்ய வேண்டும் என்பதற்கு மேல் எனக்கு ஒன்றுமில்லை. மக்களுக்கு இதிலே பங்கு உண்டா, எனக்கு இதிலே பங்கு உண்டா, உங்களுக்கு பங்கு உண்டா, எல்லோருக்கும் பங்கு உண்டு. நாம் எல்லோரும் சேர்ந்து இதை சமாளிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த மழை காரணமாகவே இதையெல்லாம் சமாளிக்க முடியாத, நம்முடைய அவுட் ஆஃப் ஹேண்ட், நம்ம எதுவுமே செய்ய முடியாத, சக்திக்கு அப்பாற்பட்டது என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அரசியல், பொருளாதாரம், சமூகம் அப்படின்னு எல்லா தளங்கள்லையும் மழை இப்ப பேசும் பொருளாக இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ரொம்ப அடிப்படையான விஷயம்னா 2 தோழர்களும் சொன்ன விஷயங்களோட எனக்கு பெரிய முரண்பாடு இல்லை. ஆனால் சில விஷயங்களை அம்சம் சேர்த்து பார்க்க வேண்டும். ஒன்று, நிச்சயமாக இந்த முறை நான் 40 ஆண்டு காலமாக சென்னையில் குடியிருக்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சி வருவதற்கு வீட்டிலிருந்து இறங்கி உங்கள் நிலையத்தில் அனுப்பின காரில் ஏறுவதற்கு நான் லுங்கி கட்டிக்கொண்டு முட்டிக்கு மேலே அதை கட்டிக்கொண்டு முட்டி வரைக்கும் தண்ணியில் இறங்கி தான் நான் காரில் ஏறி இருக்கிறேன். நான் சென்னையுடைய நவீனமான பகுதியில் உங்களுக்கு குடியிருக்கிறேன். கலைஞர் கருணாநிதி நகரில் குடியிருக்கிறேன்.
கலைஞர் கருணாநிதி நகர் ஒரு 40 ஆண்டுகள் உருவான நகர், 50 ஆண்டுகள் மேக்சிமம் 50 ஆண்டுகள், என்ன 70களில் உருவான நகர், 60களுடைய கடைசி 70களில் தொடக்கத்தில் 70களுடைய மத்தியில் உருவான நகர். அந்த நகரத்தில் வந்து நான் இருக்கிற வீட்டை சுற்றி 5-6 தெருக்களின் தொடை வரைக்கும் தண்ணி இருக்கிறது. அதில் வந்து கார் வந்து நகர்வதற்கு கஷ்டப்படுகிறது. அதில் நான் வீட்டிலிருந்து இறங்குற போதே முட்டிக்கு மேலே தண்ணியில் இறங்கி தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டியிருக்கிறது. இது 20-40 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதியுடைய நிலைமையாக இருக்கிறது. இதே நேரத்தில் வேறொன்றை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நாம் வந்து கடிகாரத்தை திருப்பி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், யூ கான் புட் த கிளாக் பேக்னு. என்ன நீங்கள் வந்து வளர்ச்சி வேண்டாம், இதெல்லாம் எதுவும் வேண்டாம், நம்ம திரும்ப ஆதி காலத்துக்கு போய்விடுவோம்னு போய்விட முடியாது. சில விஷயங்கள நீங்கள் பழங்காலத்தில் இருந்த சிறப்புகளை மீட்டெடுக்க முடியும், ஆனால் எல்லாவற்றையும் திரும்ப நீங்கள் அதுக்கு போய்விட முடியாது. அப்படி பார்க்கிற போது நீங்கள் என்னையும் பார்க்க வேண்டும். மேற்கத்திய சமூகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் இன்னும் இயற்கையோடு வாழ்க்கைக்கு போய்விடவில்லை, நவீனத்துக்கு தான் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கே நவீன வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏற்படவில்லை. 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று மக்கள் தொகை, நமக்கு மிக பிரம்மாண்டமான மக்கள் தொகை. நீங்க வந்து 1947 நம்ம 30 கோடி, இன்னைக்கு 120 கோடிக்கு மேல போயிட்டோம்ல, 4 மடங்குக்கு மேல போயிட்டோம். இதை வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளாம எந்த திட்டமிடுதலையும் செய்ய முடியாது. இந்த திட்டமிடுதல் நமக்கு இல்லை. 2வது சென்னை நகரத்தை எடுத்துக்கங்க. இப்போது நான் வந்து இப்போது புதிய குடியிருப்பா, நான் வந்து ஒரு 40 ஆண்டுகள் இருந்த குடியிருப்புல இப்படி முட்டிக்கு மேல தண்ணியில் வர நிலைமையை சொன்னேன். இதே நேரத்தில் நான் சொல்லுகிற ஒரு தகவலை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஏஎஸ் போன்ற மூத்த நண்பர்களுக்கு நிச்சயமாக தெரிந்த தகவலாக தான் இருக்கும். ஆனால் பல நேயர்களுக்கு கூட தெரியாதா இருக்கும். இன்னைக்கு சென்னையில் நீங்கள் வந்து சென்னை நகரத்தை தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். நீங்கள் முடியுமானால் வேறொரு சமயத்தில் நீங்கள் புகைப்படமாகவோ வீடியோலேயே அதை காட்ட வேண்டும். அண்ணா சாலையில் ஜெமினி மேம்பாலம் இருக்கிறது அல்லவா, அங்கு தொடங்கி சைதாப்பேட்டை வரைக்கும் அதற்கு இடதுபுறத்தில் முழுக்க தேனாம்பேட்டை பகுதி இருக்கிறது, வலதுபுறம் முழுவதும் தியாகராய நகர் இருக்கிறது. இந்த தியாகராய நகர் மொத்தமும் ஏரி தான். அது வந்து யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு பனையால் பார்க், ஜிஎன் செட்டி ரோடு, பாண்டி பசார், வெங்கட் நாராயணா சாலை, நார்த் உஸ்மான் ரோடு, திருமலைப்பிள்ளை சாலை, வாணிமகால், வள்ளுவர் கோட்டம், இவை அத்தனை ஏரி தான். 1909 தான் அது ஏரியிலிருந்து மாற்றுவதற்கான திட்டமே போட்டார்கள். 1924 தான் தியாகராய நகரை உருவாக்குவதற்கான திட்டமே தொடங்கியது. அப்ப அந்த ஏரி எங்கிருந்து எது வரைக்கும் இருந்தது? சேத்துப்பட்டில் தொடங்கி சைதாப்பேட்டை வரைக்கும் இருந்த லாங் டேங்க் என்றதற்கு பெயர். அப்ப பாதிப்புகளுக்கு இந்த அரசு குறை சொல்ல முடியாது. நான் கேட்பதெல்லாம் அந்த ஏரி பகுதி முழுக்க குடியிருப்பா இது ஏரியா இருந்தான்னு நீங்க நம்ப முடியாத ஒரு பகுதியை நான் சொல்கிறேன். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தியாகராய நகர, இன்னைக்கு சென்னையோட மிக முக்கியமான வணிக பகுதி. அது பாத்தீங்கன்னா வணிகத்தின் உச்சத்தில் இருக்கு, ரங்கநாதன் தெருவோ பனகால் பார்க்கோ எல்லாம். அந்த பகுதி முழுவதும் ஏரி என்று சொன்னால் அது மாற்றி இருக்கிறோம். 1924 மாற்றி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அந்த பகுதி வேளச்சேரி போலவோ அல்லது முடிச்சூர் போலவோ பெருங்கலத்தூர் போலவோ அது மாறவில்லை, மேடவாக்கம் போலவோ அது மாறிவிடவில்லை. ஏன் மாற? அது ஏன் முழுகவில்லை? இந்த பகுதி ஏன் முழுகவில்லை என்றால் அதை உருவாக்குகிற போதே திட்டமிட்டு ஒழுங்காக பாதாள சாக்கடை, ஸ்டாம் ட்ரெயின் இவை எல்லாம் அதுக்கு ஒழுங்காக கட்டப்பட்டிருக்கிறது, அந்த கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னால் நீங்க வந்து மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப சில இடங்களில் நீங்கள் இந்த பகுதியில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் எடுத்துக்கொண்ட பகுதியை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஷேக் தாவூது மீண்டும் தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். அரசு தரப்புல போதுமான திட்டமிடல் இல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்ல, அதனாலதான் இவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இல்ல, இது வந்து தவறான குற்றச்சாட்டு. உங்களுக்கு வந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மழை பொழிவு இருந்ததை நான் இப்பதான் பாக்குறேன். நான் வந்து சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு வயசு வந்து இப்ப 65 வயசு 66 வயசு ஆகுது. என்னுடைய வாழ்நாளிலே இவ்வளவு பெரிய மழை தொடர்ச்சியாக இப்படி பெய்யக்கூடிய மழையை நான் இதுதான் முதல் தடவையா பாக்குறேன். அதனால இது வந்து எதிர்பாராத பேரிடர்னு தான் சொல்லணும். இல்ல, எதிர்பாராத மழை பேரிடர் அப்படின்லாம் மக்கள் சொல்லலாம், அரசாங்கம் சொல்லலாமா? அரசு இயந்திரங்கள் இந்த கருத்தை சொல்லலாமா? இல்ல, அரசாங்கம் அதுக்குண்டான வேலைகளை அள்ளும் பகலும் இரவு பகலாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கூட உங்களுடைய நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு நான் சைதாப்பேட்டையில வந்து மாட்டிட்டு இருக்கேன். 6 மணியில இருந்து என்னுடைய கார் வந்துட்டு இருக்கு. எல்லா பக்கத்திலயும் வெள்ளப்போக்கு இருக்கு. மழை தொடர்ச்சியாக பேஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை நின்றா தானே வெள்ளம் வடிகிறதுக்கு வாய்ப்பு. வடிகால்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை விட அதிகமாக மழை பொழிவு இருக்கின்ற காரணத்தினால் எப்படி நீங்க அந்த வெள்ளம் வந்து வடியும் நீங்க எதிர்பார்க்கல? ஏற்கனவே பெஞ்ச மழையை தான் எதிர்பார்க்காத மழை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பெய்யற மழையும் அதே மாதிரி சொன்னா எப்படி? வானிலை ஆய்வு மையம் தான் முன்கூட்டியே தகவல் சொல்லி இருக்கு. முன்கூட்டியே
அவங்க சொல்லிட்டே இருக்காங்கன்னா தொடர்ச்சியாக அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்மள்கிட்ட இருக்கிற அந்த கட்டமைப்புகளை மழை, அதாவது இந்த இவ்வளவுதான் மழை இந்த வடகிழக்கு பருவமழையில பெய்யணும் இருக்கிறதையெல்லாம் தாண்டி 3 மடங்கு 4 மடங்காக தொடர்ச்சியாக பெய்கின்ற பொழுது நம்மளுடைய கட்டமைப்புகள் எல்லாம் அதை தாங்கல. அப்ப இன்னும் கட்டமைப்பு இன்னும் பெருசு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு காலத்துல அந்த கட்டமைப்பு பெருசாகுங்கிறத சொல்ல முடியாது. அரசு அதற்கான வேலைகளையும் செய்துட்டு தான் இருக்காங்க. இல்ல, சுனாமி மாதிரி புயல் மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரிடர் இல்ல, மழையுடைய அளவு சற்று அதிகரித்து இருக்கிறது, அவ்வளவுதான். இதுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இப்ப சுனாமி மாதிரி புயல் மாதிரி பேரிடர் வருகிற போது அரசு இயந்திரங்கள் எப்படி செயல்படும் அப்படிங்கிற இல்ல சுனாமி மாதிரி பேரிடர் மாதிரி உள்ளதுகள் அந்த மாதிரி உள்ளது ஒரு டைம்ல வந்துட்டு போயிடும். இது கண்டினியூவாக உங்களுக்கு இன்னைக்கு நீங்க 10-12 நாளாக இருக்கு. இது போக இன்னும் 4 நாளைக்கு இருக்குங்கிறாங்க. தொடர்ச்சியான மழை உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. எங்கேயுமே வெள்ளம் வடிய முடியல, இன்னும் போக முடியல. நம்ம வளர்ச்சிக்காக செய்யப்பட்ட காரணங்களால் வெள்ள வடிகால் எல்லாமே அடைஞ்சு போயிருக்கு. சுத்தமாக எல்லாத்தையுமே சரி பண்ணியும் கூட அதையும் தாண்டி வெள்ளப்பெருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணிட்ட இந்த நிலையை நம்ம மாற்றணும். இதுக்கு அடுத்து சரியான முறையில இதற்கு என்ன வழிகால் செய்யறதுங்கிறத இதுக்கு மேலதான் உங்களுக்கு பெரிய திட்டங்களை கொண்டு வரணும். இல்ல, பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க சில திட்டமிட்ட ஏரியாக்களை அரசு எந்தெந்த ஏரியாக்களை சொல்றாங்களோ அந்த இடங்களுக்கு மட்டும் போய் பாக்குறாங்க, முழுமையாக பார்வையிடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல எல்லா பகுதிகளுக்கும் அவங்க போயிருக்கிறாங்க. சென்னையிலேயே ஒரு சில பகுதிகளுக்கு போகல, தூத்துக்குடிக்கு போகல அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இல்ல அதாவது எந்தெந்த பகுதி பெரிய அளவுல கடலூர் போன்ற பகுதிகள், அதே மாதிரி சென்னையில உள்ள பகுதிகள் எந்த அளவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு உள்ள பகுதிகளை எல்லாம் கண்டிப்பாக எல்லா பக்கமும் சுற்றுப்பயணம் பண்ணிருக்காங்க. அதை விட அரசுடைய அறிக்கை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறதுக்கு அறிக்கையாக 8400 கோடி கேட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரமும் அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குல்ல. இல்ல, மக்கள் தங்களுடைய குறைகளை சொல்லிடுவாங்க மத்திய குழு கிட்ட அப்படின்னு சொல்லி அவர்களை மத்திய குழு அவசரமாக அதிகாரிகள் சம்பவ இடங்கள்ல இருந்து அப்புறப்படுத்துறாங்க. வெள்ள நிவாரண நிதிகளை கொடுக்கும் போது கட்சிக்காரங்க அந்த பகுதியில நிக்கிறாங்க அப்படின்னு நிறைய சந்தேகங்களை எதிர்க்கட்சிகள் கிளப்பி இருக்கிறாங்க. இல்ல, இது தேவையில்லாத அரசியல் உள்நோக்கம் கண்டது. அவங்களை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன்னு கேட்டா, மக்களுடைய நிவாரணம் தேவை என்பதற்காகத்தான அரசு இந்த அளவுக்கு அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்திருக்கு. அப்படி இருக்கையில இவங்க தவறுதலாக இதுலயும் ஒரு அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாகத்தான் இது கருத முடியும். அரசு மீதான குற்றச்சாட்டு இதுதான். நிவாரண நிதிகளை கொடுப்பதில் கூட அரசியல் ஆதாயம் தேடுகிறது ஆளும் கட்சி அப்படிங்கறதா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரணங்களை கொடுக்கும் போது அங்கே கட்சிக்காரங்களுக்கு என்ன வேலை? நீங்க வங்கிகள் மூலமாக அந்த நிதிகளை கொடுக்கணும், தாமதப்படுத்த கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இருக்காங்க. சொன்னது எதிர்க்கட்சிகள், தமிழகத்தை சேர்ந்த எதிர்க்கட்சிகள் சொன்னா கூட சரி, ஏதோ ஒரு அரசியல் குற்றச்சாட்டுல சொல்றாங்கன்னு விட்டுறலாம். மத்திய அமைச்சர், தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறாரு. முழுமையாக பாதிப்படைந்தவர்கள் முழுமையாக ஒரு லிஸ்ட் எடுக்கப்படாமல எல்லோருக்குமே அந்த நிதி வாரி வழங்கப்படுகிறது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கத்துக்கு அரசு விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு மத்திய அமைச்சர் வச்சிருக்கிறாரு. இல்ல, இது மறுக்கப்பட வேண்டியது. ஏன்னா எத்தனையோ தடவைகள் எத்தனையோ வெள்ள நிவாரண நிதிகள் கொடுத்திருக்கிறோம், எத்தனையோ சுனாமி வரும்போது நிவாரணம் எல்லா காலகட்டங்கள்லயும் எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் இப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு. இது இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இன்னொரு 5-6 மாதத்துல தேர்தல் வர இருக்கின்ற காரணத்தினால் இவர்களை தேர்தலை குறித்து இருக்கிற எதிர்கட்சிகளும் சரி, மத்திய அரசுல இருக்கக்கூடிய அந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி தேர்தலை முன்னிறுத்தி பேசுறாங்களே தவிர உண்மையிலேயே மக்கள் நலன்ல அக்கறையில பேசல. ஏன்னா மக்கள் நலன் அக்கறை உள்ள அரசு தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கான செயல்பாடுகளை சரியாக செய்துகிட்டு இருக்கிறாங்க. இல்ல, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கும் போது எல்லா கட்சிக்காரங்களையும் கூட வச்சுக்கோங்க, யார் பாதிப்படைஞ்சாங்கிற கணக்கு வழக்க சரியா காண்பீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கறதுல என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? யாரு பாதிப்படைஞ்சாங்களோ அவங்களுக்கு தானே நிதி போகணும். எல்லோருக்கும் நிதி அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்கத்தானே செய்து அவங்க சொல்றதுல எப்படி நீங்க தவறு சொல்ல முடியும்? அதாவது இதுல எல்லா கட்சிக்காரர்களையும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அரசு அதிகாரிகள் செய்யறாங்க, துறை வாரியாக செய்யறாங்க, அவங்க உட்கார்ந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட் எடுக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் தான் அதை பூரா முழுமையாக செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களையும் வச்சுக்க முடியாது, எல்லா கட்சிக்காரங்களையும் வச்சுக்க முடியாது. கட்சிக்காரங்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னா எதிர்கட்சிகள் கேட்கிறாங்களே அதிமுகவுக்கு என்ன வேலைங்கிறதுலயும் நியாயம் இருக்கத்தானே செய்யுது. அதிமுக அரசு ஆளுகின்ற அரசாக இருக்கு. அதனுடைய செயல்படுறவங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே சேர்ந்து அரசுக்காக அவங்க எல்லாருமே செயல்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆளுகின்ற அரசு, அதனால அரசு புள்ளி விவரங்கள் இருக்கும் போது அரசு ஆளுகின்ற அரசினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதுல
செயல்படத்தானே செய்வாங்க. மந்திரி வர்றாங்க, மாவட்ட செயலாளர்கள் வர்றாங்க, பகுதி செயலாளர்கள் வர்றாங்க, எல்லாருமே இருந்து செயல்பட்டு தானே அதிகாரிகளுக்கு உதவியாகத்தானே அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க தொடர்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சவுந்தரராஜன், ஆட்சிக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் அவர் இப்போது சொன்னதனுடைய சுருக்கமான விஷயம். மத்திய குழு இங்கே வந்தபோது முதலமைச்சர் தொகுதியிலே சேனியம்மன் தெரு, இளைய முதலி தெரு, இந்த 2 தெருவை தவிர வடசென்னை பகுதியிலே எந்த பகுதியையும் அவர்கள் பார்வையிடவில்லை. மிக கடுமையாக சிட்கோ, வில்லிவாக்கம் சிட்கோ பாதிக்கப்பட்டது. ஏராளமான எந்திரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு கூட போக நான் தெருவாக வர முடியும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அவர்கள் வரவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை உங்களுக்கு ஏதாவது சொல்வதற்கு இருக்கிறதா என்று கூட அவர்கள் கேட்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்கவில்லை, எம்சிக்களை கேட்கவில்லை, யாரையும் கேட்கவில்லை. அரசு அதிகாரிகள் எழுதி கொடுப்பதுதான் அவர்களுக்கு வேத வாக்கு என்று பேசினால் பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எதற்கு? நாங்கள் தெருவாக அலைந்து என்ன நடந்திருக்கிறது, எங்கே என்ன நடந்திருக்கிறது, ஏன் இது நடந்திருக்கிறது என்பதை பற்றியும் இப்போ நீங்க இந்த அரசாங்கம் அறிவித்திருப்பது வீடு முழுமையாக அழிந்து போனால் ஒரு தொகை, பார்சியலாக அழிந்து போனால் ஒரு தொகை, வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவி போய்விட்டது, ஃப்ரிட்ஜ் போய்விட்டது, கட்டில் போய்விட்டது, மெத்தை போய்விட்டது, துணி போய்விட்டது, அவர்களுக்கு என்ன இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது? ஆகவே நஷ்டம் என்பதை பார்ப்பதற்கு நீங்க ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டினுடைய வீடுகளுக்கு வாங்க. தரைத்தளம் முழுவதும் பாம்பு பள்ளி கூட வாழ முடியாது. டிரைனேஜ் முழுவதும் வீட்டுக்குள் இருக்கிறது. எப்படி அவர்கள் வாழ்வார்கள்? அவர்களுடைய அனைத்து சேமிப்பும் அழிந்து போய்விட்டது. அப்படி அழிந்து போயிருக்கிற அந்த வீடுகளுக்கு என்ன நிவாரணம்? இதை பற்றி அவர்களுக்கு யார் சொல்லுவார்கள்? எங்களை போன்றவர்கள் தான் சொல்ல முடியும். இல்ல, அமைச்சர்கள் வராங்க, அதிகாரிகள் வராங்க, சீனியர் மோஸ்ட் IAS ஆபீசர்ஸ் இங்க இருந்து போட்டிருக்காங்க, மத்திய குழு பார்வையிட வர்றாங்க. இவர்களுக்கு அந்த பகுதியை பத்தி அதிகமான பரிச்சயம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல. மிக குறைந்த நாட்களுக்குள்ள அந்த நிவாரணம் தொடர்பான விவரங்களை அவங்க சேகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இல்ல, அமைச்சர்கள் வருகிற போது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒத்துழைப்புக்காக தானே இங்க இருக்கிறாங்க, மக்களுடைய பாதிப்புகள் என்னன்னு சொல்றதுக்கான இங்க இருக்கிறாங்க. இதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க? எல்லா கட்சிக்காரனும் ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தா என்ன கெட்டு போயிரும்? தீ வச்சிருவோமா நாங்க? ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தால், அல்லது மாற்று கட்சியை சார்ந்த இன்னொரு பிரதிநிதி இருந்தால், அல்லது இன்னொரு மாவட்ட செயலாளர் இருந்தால் என்ன கெட்டு போகும்? அவங்க முழுவதும் மக்களுக்காக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இது ஆட்சிக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் அவர்களுக்கு நோக்கம் இருக்கிறது என்பதுதான் தெளிவான விஷயம். இன்னொரு விஷயம், அவர் சொன்னார் இப்போதுதான் மழை பெய்தது என்கிறார். 73 பின்னி ஆலயம் முழுகி போனது. அங்கிருந்த அத்தனை தறிகளும் அத்தனை எந்திரங்களும் மூழ்கி போனது. பிரம்மாண்டமான மழை. 2005 இவர்களே ஆட்சியில் இருக்கிற போது கேக நகர் இவர் சொன்னதை போல இடுப்பு தண்ணியிலே மிதந்தது. அப்போதுதான் இவர்கள் 2000 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தார்கள். அதிலே ஒரு 20-22 பேர் செத்து போனார்கள். இந்த அனுபவத்துக்கு பிறகு ஒரு அரசு எந்திரம் என்கிற முறையில் என்ன செய்தது என்பதனுடைய கேள்வி. அதற்கு பிறகு வந்த அரசோ அல்லது இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருக்கிறார்கள். இந்த ஒரு மழை வந்து விட்டால் இப்படி ஆகிவிடுமே என்பதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்பது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. நடவடிக்கை எடுத்து அதிலே தோற்று போகிறோம். நடவடிக்கை எடுத்து முழுமையடையாமல் இருக்கிறது என்றால் அதையெல்லாம் குறை சொல்வதற்கு நாங்கள் ஒன்றும் கல்லஞ்சம் படைத்தவர்கள் கிடையாது. இந்த முயற்சி செய்தார்கள், முடியவில்லை என்று நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆனால் என்ன முயற்சி எடுத்தீர்கள்? 1500 கோடி ரூபாய் நாங்கள் டிரைனேஜ் சிஸ்டத்தை எல்லாம் சரி பண்ணுவதற்கு ஒதுக்குவோம் என்று இந்த அரசாங்கம் அறிவித்தது. நாங்கள்லாம் கடுமையாக சட்டமன்றங்கள் பேசிய பிறகு உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் வாங்கிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷேக் தாவூது, சவுந்தரராஜன், திரு ஞானி, உங்களுடைய 2 பேருடைய குற்றச்சாட்டு, ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அங்க இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்காக ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னா, மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனை? அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே. அங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா, எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. அதுல என்ன பிரச்சனை வருது? இல்லையா, மற்ற கட்சியை சார்ந்தவர்களை யாரும் வர வேண்டாம்னு சொல்லல, அவங்களை யாரையும் தடுக்கல, அவங்களை யாரையும் கைய பிடிக்கல, அவங்க மக்களுக்காக சேவை செய்ய வேண்டாம்னு யாருமே சொல்லலையே. இல்ல, நீங்க கொஞ்சம் முன்னாடி பேசும்போது நிவாரண நிதிகள் வழங்குறதுல கட்சிகள்ல ஏன் வச்சுக்கணும், அத அரசு அதிகாரிகள் தானே செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்ன? எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கட்டும், நிவாரணம் யாருக்கு போகுது அப்படிங்கறத ஒழுங்கா கண்காணிக்க முடியும், முறைகேடு நடக்காமல் தடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அரசு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி இதை செய்யற போது வெளிப்படைத்தன்மை வந்துருமே. அதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? இல்ல, ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அரசு இந்த வேலையை செய்கின்ற பொழுது எல்லாரையும் அழைத்து உட்கார வைத்துக் கொண்டு செய்வதல்ல. ஏன்னா அமைச்சர்கள் வருகிறாங்க, மாவட்ட செயலாளர் வருகிறாங்க, அந்த பகுதியினுடைய எம்எல்ஏவோ எம்பியோ யாரா இருந்தாலும்
வந்து கலந்துக்கலாம், அந்த கூட்டத்துல போய்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து அவங்கள கேட்டு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது இல்ல. அதுல வந்து வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் தான் அந்த வேலைகளை செய்யறாங்க, அவங்க எடுக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. அது இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏதோ குற்றச்சாட்டு சொல்றாங்க. சரி, நீங்க வர எப்ப அதிகாரிகள் வராங்கன்னு தெரியல அப்படின்னு சவுந்தரராஜன் சொல்றாரு. நீங்க தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 5000 ரூபாய், பாதியாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு அப்படிங்கிறதுல 4200 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கணக்கு அடிப்படையில் நிவாரண நிதிகள் அறிவிக்கப்படுகிறது. திரு சவுந்தரராஜன் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். இது முழுமையா பாதிக்கப்பட்ட வீடு அப்படிங்கிறது 5000 ரூபாய், 4200 ரூபாய் அப்படிங்கிறதே மிக குறைவான அமௌண்ட். நீங்க சென்னையில ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுல மிக அதிக அளவு நிலத்துக்கே செலவிடப்படுகிறது. அப்புறமா கட்டுமான பொருட்கள் அப்படின்னா இருக்கு. இந்த கணக்கை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருக்கு. இன்னொன்னு, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உபயோகப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் பற்றிய கணக்கீடு, இதை எப்படி செய்யறாங்க? இதுக்கான மானிட்டரிங் சிஸ்டம் என்ன? மானிட்டரிங் சிஸ்டம் ப்ராப்பரா கிடையாது. இது வந்து என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது வேலைக்கு போக முடியாதனால சில ரீசன்ஸ்னால எனக்கு எவ்வளோ லாஸுங்கிறது கால்குலேட் பண்ணிங்கனாக்கா அது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு 20,000 to 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு 50,000 ரூபா இருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எக்ஸஸாக தான் ஆகுது. ஸோ இந்த லாஸை வந்து நம்மளால் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு ஆவரேஜாக நம்ம அரைவ் பண்ண முடியும். என்ன ரீசன் என்னன்னாக்கா, இன்னொன்று இப்போ இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் வந்து எவ்வளோ ஏஜ் ஆச்சுன்னு சொன்னாக்கா 2 நாள் சொல்லுவோம், 3 நாள் சொல்லுவோம். வாட்டர் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஆனால் இது 6000 மில்லியன்ஸ் ஆஃப், இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட ஓல்டுன்னு சொல்லலாம். வாட்டர் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இந்த வெள்ளத்தை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அதுவும் ஏன் சிட்டிலேயே அஃபெக்ட் ஆகுது. ஒரு பெங்களூரில் படுது, திருப்பி பெங்களூர் அஃபெக்ட் ஆகுது, டெல்லி அஃபெக்ட் ஆகுது, பாம்பே அஃபெக்ட் ஆகுது, கல்கட்டா அஃபெக்ட் ஆகுது, சென்னை அஃபெக்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டைசேஷன். இந்த கான்கிரீட் என்ன பண்ணுதுன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணாமல் மற்ற சாயில் மாதிரி திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி அங்கேயே வார்ம் ஆகுது. அண்ட் தென் சிந்தட்டிக் பெயிண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் நம்ம அடிக்கிறோம் இல்லையா, அந்த பெயிண்ட்ஸ், அவுட்டர் பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சிந்தட்டிக் பெயிண்ட்ஸ்லாம் இந்த சன் ரேஸை வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணதால் அந்த இடமே வார்ம் ஆகி அங்கேயே திருப்பி மழை கொட்டுது. ஸோ உங்களுக்கு இந்த எல் நினோ எஃபெக்ட் எப்படி வரும்னாக்கா, இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த எந்த சிட்டியில் ரொம்ப வார்மாக இருக்கோ, ஹாட்டாக இருக்கோ, அந்த சிட்டிலேயே நிறைய மழை பெய்யும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஃப்ளட்டுங்கிறது எப்போவுமே ஆதி காலத்துல உண்டு. பட் இதை டிசாஸ்டராக கன்வெர்ட் பண்ணுறது நாம தான். அண்ட் ரியல் எஸ்டேட் growth வந்து ஒரு சிட்டி வந்து ரியல் growth-ஆ எக்கானமிக்ல நம்ம எடுத்துக்கிறதே இல்ல. இந்த பாதிப்புகளை வந்து சரியா கால்குலேட்டே பண்ண முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? மக்களுடைய பாதிப்புகளை, அவங்க இழந்த பொருட்களை, அவங்களுடைய வீடுகளை முழுமையாவே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? 100% அக்யூரேட்டா பண்றதுக்கு முடியாது. ஏன்னா இது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்ல. இப்போ நான் ஒரு வேலைக்கு போயிருந்தாலோ, ஒரு பிசினஸ் இன்னைக்கு பண்ணியிருந்தாலோ, இன்னைக்கு நான் இங்க ஸ்டுடியோ வரும்போதும் என்னோட பிசினஸ் இன்னைக்கு போச்சு, நான் போயிருக்க வேண்டிய இடத்துல நான் போகல, கிளைண்ட். இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணி எக்ஸாக்டா சொல்ல முடியும்? இதனால ஒரு ஏர்போர்ட்டுக்கு போய் மீட்டிங் போயிருக்க வேண்டியாலோ, ஒரு ட்ரெயின் பிடிச்சிட்டு போக வேண்டியாலோ, இல்ல ஒரு ஃபேமிலிக்கு வந்திருக்க வேண்டியாலோ வரலன்னு சொல்லும்போது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எக்ஸாக்டா நம்மளால எப்பவுமே அரைவ் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து ஒரு பர்சன், ஒரு ஃபேமிலி இப்படின்னு சொல்லி அரைவ் பண்ண முடியலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். இது வந்து ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்டும் நிறைய இருக்கு. இம்பாக்ட் வந்து வருவாய் இழப்பு சொல்றாரு. குடும்பத்துக்கான வருவாய் இழப்பு, இந்த மழை பிரச்சனை எல்லாம் ஏற்பட்ட வருவாய் இழப்பு. ஆமா, நிச்சயமா. ஆனா சொல்லக்கூடியது அதல்ல. சொல்லக்கூடியது அன்றாட உபயோகப் பொருட்கள் வந்து அந்த வீட்டுல நாசமா இருக்கு. வீடு இருக்கு, வீடு அப்படியே எல்லா வீட்லயும் வீடு போயிடல, வீட்டுல செவரல் இடிஞ்சிடல, பார்ஷியல் லாஸ் கூட இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள தண்ணி வந்து ஒரு அடி தேங்கி இருந்து வடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஒரு அடி தேங்கினதுல உங்க வீட்டுல இருந்த கிரைண்டர் போயிடுச்சு, மிக்ஸி போயிடுச்சு, ஃபேன் போயிடுச்சு, பெட் போயிடுச்சு, பயன்படுத்துற பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு. அதத்தான் அந்த இழப்பை தான் முழுமையா கணக்கிட முடியாது. அதுல நிறைய சிக்கல்கள் கூட ஒண்ணு நிர்ணயிக்கப்படுதாங்கிறத அவர் சொல்றாரு. தோராயமா நீங்க ஒரு 5000 சொல்லுங்க, 10,000 சொல்லுங்க ஒரு வீட்டுக்கு, இந்த மூழ்கின வீடுகளுக்கு. கார்த்திக், இன்னொன்னு, தமிழ்நாட்டுல டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 550 பேர் தான். ஆனா சென்னையில 24,000 பேர் இருக்கும். பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப ஹை. அதனால அந்த இம்பாக்ட் நம்மளுக்கு வந்து, ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் தி சிட்டி, எல்லா பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் செக்டார்ஸும் கவுத்துட்ட டைமில், காலவாரின டைமில் பிடிசி பஸ், நம்மளோட டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ், டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் இந்த மழையிலையும் நின்று வேலை செய்கிறாங்க. இப்போவும் பஸ்ஸஸில் தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், நம்ம பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் எல்லாமே அந்த பப்ளிக் செக்டர் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டும் அந்த மோட்டிவேஷனும் கொடுத்து பஸ்ஸஸை நல்லா பண்ணாலே நம்ம இந்த அளவுக்கு மற்ற செக்டார்ஸை நம்பி பண்ணணுன்றதே கிடையாது. இன்னொன்று வந்து நம்மளோட சென்னையில் பாதி ஏரியா வந்து ஃப்ளட் பிளைன்ஸ்னு சொல்கிறோம். இந்த வேர்டு என்னன்னாக்கா, ஃப்ளட் பிளைன்ஸ்னா அடையார், கூவம்லாம் வந்து அந்த ஸ்கேட்டர் ஆகிற டைம், அதில் ஃப்ளட் வரும்போது அது போகிறதுக்கு தான் இந்த முடிச்சூர், தாம்பரம், இந்த மாதிரி ஏரியா, அடையாறு இதெல்லாம் சொல்கிற ஏரியாஸ்லாம். இந்த ஃப்ளட் பிளைன்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது
அந்த டேமேஜ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சிவியரா இருக்கு. ரியல் எஸ்டேட் growth வந்து எந்த எக்கானமிக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இது நான் ரியல் எஸ்டேட் growthல ஒரு முக்கியமான பிரச்சனை ரியல் growth கிடையாது. அது வந்து ரியல் growthம் கிடையாது. பிளானிங் லே அவுட் பண்ணும்போது இந்த லே அவுட்ல 20 அடி ரோடு இருக்கணும், 30 அடி ரோடு இருக்கலாம், 40 அடி ரோடு, இந்த கணக்கு பாக்குறாங்க. ரோடு போட்டுட்டு மனையை விற்க முடியாது. ரோடு போட்டுட்டு சுவராஜுக்கு இடம் ஒதுக்கி இருக்கா, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒதுக்கி இருக்கா அப்படின்னு டிடிபி அப்ரூவல் இருக்கான்னு எனக்கு தெரியல. யாரு கண்காணிக்கிறது? இல்ல டிடிபி அப்ரூவல் கொடுக்கறவங்க தான் கண்காணிக்கணும். அப்ரூவல் கொடுக்கிற அமைப்பு தான் இதுக்கெல்லாம் முதல்ல எனக்கு அந்த விதிகள்லயே அது இருக்கானே தெரியல. விதிகள்ல வந்து இத்தனை அகல சாலை இருக்கணும் தான் இருக்க ஒழிய அங்க சுவரேஜோ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கோ இடம் ஒதுக்கப்பட்டிருக்கணும் அந்த லே அவுட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கானே தெரியல. இன்னொன்று வந்து உருவான உள்ளாட்சிகள் கழிவுநீர் ஏற்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும், மழைநீர் வடிகாலுக்கு ஏற்பாடு பண்ணணும், தெருவிளக்குக்கு ஏற்பாடு பண்ணணும்ல, உடனே அவங்க செய்யணும்ல. இப்ப நீங்க தாம்பரத்துல நீங்க டிவில காட்டுற எங்கேயாவது அது இருக்கான்னு பாருங்க. புது புது வீடுகள் இருக்கு, அது முழுவதும் தண்ணியில மறந்துக்கிட்டு இல்ல. அந்த கோயம்புத்தூர்ல கூட ஒரு மூவ்மெண்ட் இல்ல, ஒரு பப்ளிக் மூவ்மெண்ட் என்ஜிஓ ஒன்னு சிறுதுளின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல அவங்களே தூர்வாருனாங்க. அந்த மாதிரி நாங்க இருக்கிற அந்த சாலிகிராமம் கூட பாத்தீங்கன்னா அந்த ரெசிடென்ஸே பார்க்குக்கு நடுவில் ஒரு குளம் அவங்களே தூர்வானா. இப்போ அந்த சாலிகிராமம் வந்து தண்ணியே நிக்கல. அந்த பார்க்ல வந்து இப்போ ரம்யமாவும் இருக்கு, நடந்து போகும்போது நடுவில் ஒரு சோ பப்ளிக் எங்கெங்கெல்லாம் வந்து தூர்வாரணும் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களோ அப்போ கூட பர்மிஷன் எல்லாம் வாங்காம அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொஞ்சம் ஈஸியா கிராண்ட் பண்ணா. அரசோட வேலை என்ன? மக்கள் எல்லா இடங்கள்லயும் செய்ய முடியுமா? அதற்கான சூழல் இருக்கா? 39,000 ஏரி குளம்னா அந்தந்த வில்லேஜ்லயும் சில பேர்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்க செய்யறோம்னு சொல்லும்போது பர்மிஷன் சீக்கிரமா கொடுத்து அதுக்கு வந்து தூர்வாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய கம்யூனிட்டி முடிவெடுக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கிறதே இல்ல. உதாரணமா எந்த உள்ளாட்சி கிராம சபைங்கிற கான்செப்ட் வேலையே செய்யல. சின்ன பையனா இருக்கும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியும், எங்களுடைய ஏரி மராமத்து எங்களுடைய மக்கள் பொறுப்பு, எங்களுடைய இட்டேரிய பாதுகாப்பு எங்கள் மக்கள் பொறுப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு ஒருவர் இருவர் சோறு கட்டி கொண்டு வந்து அருவாள் மண்வெட்டி எல்லாம் அவர்களே கொண்டு வந்து முழுவதையும் ஒழுங்குபடுத்தி விட்டு அன்றைக்கு போய் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அன்றைக்கு அத்தனை பேரும் வேலை செய்வார்கள். அந்த பொது மராமத்து மதகு கண்காணிப்பாளர்கள் ஏரியில் இருப்பார்கள், இன்றைக்கு இல்லை. ஏரி கண்காணிப்பாளர்கள் என்று பேர் அவர்கள் இன்றைக்கு இல்லை. அவர்கள் இருந்திருந்தால் இப்போது நம்முடைய பெருங்களத்தூர் ஏரி உடைந்திருக்காது. உடைந்தாலும் உடனே அவர்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்திருப்பார்கள். அதை பார்க்க நாதி இல்லை. இப்போ இல்ல, இன்னொன்னு நம்மளோட ஏதோ அரசு அதிகாரிகளுடைய தனி உடைமை பொருள் மாதிரி ஆகி போச்சு. அது பொதுமக்களுக்கும் பொறுப்புணர்வு இல்ல அப்படிங்கிறீங்களா? பொதுமக்களுக்கு அந்நியப்பட்டு விட்டது சார். இப்போ பொதுமக்கள் போய் இந்த இடத்துல வந்து இருக்கு, நான் வந்து தூர் வர போறேன்னு மாறினா முன்ன யாரையா வர சொன்னா மண்ணு திறமையா என்று அவர்களை தடுத்து விடுவார்கள். அப்படி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்நியப்படுத்தப்பட்டு விட்டார்கள். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். திரு ஷேக் தாவூத், முதலமைச்சர் டெல்லி போய் இனிமேலும் காலதாமதம் செய்யாம கூடுதல் நிதியை பெற்றுட்டு வரணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்புல கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதாவது முதலமைச்சர் டெல்லி போய் தான் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க பாரத பிரதமரே வந்து அவருடைய அந்த மன் கி பாத்ங்கிற அந்த இதுல சொல்லியிருக்காரு, தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு இருக்கோ நாங்க தோளோடு தோல் நிற்போம், அதற்கு வேண்டிய என்னென்னலாம் சலுகைகள் செய்ய வேண்டியது இருக்கோ, எவ்வளவு நிதிகள் வழங்க வேண்டியிருக்கோ அதை உடனடியாக வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக செஞ்சிருக்காங்க. அவங்க ஹோம் மினிஸ்டரோட பேசியிருக்காங்க. அவர்களுக்கு அது தேவையான அளவு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஒரு அறிக்கையாக முதல்ல தயார் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது இல்லாம அடுத்து உள்ள வெள்ள சேதம் என்ன இருக்கோ அதை பார்த்து அதுக்குண்டான அறிக்கைகளையும் நீ தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குண்டான வேலைகள் துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால முதலமைச்சர் டெல்லிக்கு போய் தான் கேட்கணுங்கிற அவசியம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அப்படி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, இப்ப போனா சரியான அழுத்தம் கொடுத்து நிதியை பெற்றிட முடியும் அப்படிங்கிறது வந்து சரியான வாதம் இல்லையா? சரியான தருணம் இல்லையா இது? இல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அது உச்சிதம், அப்படிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குன்னா கண்டிப்பாக போவாங்க, வாங்குவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. சரி, நீங்க இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு விக்ரம் கபூர் இணைப்பில் வந்திருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். தரைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் நாங்க இன்னும் பாதுகாப்பாக வெளியேற முடியல அப்படிங்கிற புகார்களை சொல்லியிருக்கிறாங்க. அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு சார்? இப்போதைக்கு வந்து அடியார் மற்றும் கோம் ஆத்தோட ஓரத்துல இருக்கக்கூடிய வந்து குடிசை பகுதிகளுக்கு நாங்க வந்து எல்லாருக்கும் மீட்பு பணியில வந்து மேற்கொண்டு நம்ம வந்து இப்போ எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை எல்லா ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து இப்போ இயங்குது. அந்தந்த ரிலீஃப் சென்டர்ஸ்ல அந்த ஆத்தோர பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை மக்களுக்கு நாம வந்து இப்போ பாதுகாப்பான முறையில இப்போ நாங்க எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கா வீடுகள்ல இருக்கக்கூடிய அந்த தரைத்தளத்துல
இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிலீஃப் சென்டர்ஸ்ல எவாக்குவேட் பண்றதுக்கு நாங்க எங்க ஸ்டாஃப் மூலமா இப்போ எல்லா உதவி கொடுக்கறது தயாரா இருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அவங்க ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, சாப்பாடு, குடி தண்ணீர், டார்ச், அது என்ன தேவை இருக்கோ அதை நாங்க வந்து ஒவ்வொரு பகுதியிலேயே நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த நிலையில வந்து அவங்க தங்களுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய இந்த ரிலீஃப் சென்டருக்கு போனா நல்லா இருக்கும். நிறைய இடங்கள்ல இடுப்பளவுல தண்ணி இருக்கு. எல்லா இடங்களுக்கும் மீட்பு படையினர் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா? போதுமான அளவுல மீட்பு படையினர் தயாரான நிலையில இருக்காங்களா? ஆமாங்க, போதுமான அளவுக்கு நம்ம சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லாமல் நம்ம காவல்துறை படையினர், அதே போல தீயணைப்பு துறை காவலர்கள் அவங்க வந்து இப்போ முழுமையாக வந்து இந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அவங்க ஸ்டாண்ட் பை சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. தேவைப்பட்டா அவங்களுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 60 படகுகள் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்டாண்ட் பை கண்டிஷன் இருக்குது. தேவைப்பட்டா அது கூட பயன்படுத்திக்கலாம். சாலைகள்ல அதிகமா தண்ணீர் ஓடுது அப்படிங்கிறதுனால பேருந்துகள் இயக்கம் அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால வேலைக்கு சென்றவர்கள் ஆங்காங்கே வீடு திரும்ப முடியாம இருக்கிறாங்க. அவர்கள் வந்து மாநகராட்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ள முடியுமா? எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து சேஃப்டியா போய் இருக்க முடியும்? ரோடு பொறுத்தவரை ஒரு சில வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏனென்றால் இப்போ அடியார், கூவம், மற்ற எல்லா வந்து பக்கிங்ஹாம் கெனால் போன்ற எல்லா கால்வாய்களையும் நதிகளையும் வந்து தண்ணி வந்து ஏராளமா வந்து தண்ணி இப்போ போயிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ரோடு ஓரமா அந்த கால்வாய் மூலம் ஒடியறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து இந்த தண்ணி கூட வடியணும். ஆனா நைட்டுல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கும். ஆனா பகல்ல வந்து ஓரளவுக்கு இது வந்து வடிஞ்சிடும். நிறைய இடங்கள்ல மின்சாரம் தடைபட்டு இருக்கிறது. இப்ப இந்த இரவு உணவுலாம் நீங்க வழங்குவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நீங்க சொன்னீங்க. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த உணவு அப்படிங்கிற ஏற்பாடா, இல்ல எல்லா இடங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோருக்குமான உணவு வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா மாநகராட்சியினால? மாண்பு முதலமைச்சர் ஆணையின்படி நாங்க வந்து கிட்டத்தட்ட 114 முகாம்கள் நடத்துறோம். ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா 36 இடங்கள்ல மட்டும் ஆட்கள் வந்திருக்கிறாங்க. மற்றவங்களை வந்து அவங்க முகாத்துக்கு வரல. ஆனா அங்கே சாப்பாடு வசதி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம். சில பேர் வந்து அங்கே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி போறாங்க. ஆனா சில பேர் வந்து இந்த முகாத்துக்கு வராம அவங்க வீட்டிலேயே வந்து சாப்பாடு கொடுக்கணும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாங்க வந்து மொபைல் வெஹிக்கிள்ஸ் மூலமா வந்து அந்தந்த தெருவிலேயே சாப்பாடு வந்து கொடுக்கறோம். அதுல எந்த தட்டுப்பாடு இல்ல. யாரு கேட்டாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் வந்து உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து சாப்பாடு நம்ம அம்மா உணவகம் மூலமாவும், அதே போல நம்ம ரிலீஃப் சென்டர்ஸும், அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாண மண்டபங்களையே நாங்க தயாரிக்கிறோம். ஸோ சாப்பாடு பொறுத்தவரை யார் கேட்டாலும் அவங்களுக்கு நாங்க கொடுக்கறோம். ரிலீஃப் சென்டருக்கு வந்தா அங்கே வந்து தங்க வைக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். சாப்பாடு மட்டும் இல்ல, குடி தண்ணீர், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், கழிப்பறை வசதி எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். மாநகராட்சிய மக்கள் எளிமையா தொடர்பு கொள்வதற்கு என்ன மாதிரியான வழிகள் செய்யப்பட்டிருக்கு? மாநகராட்சி பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய 25,000 வந்து பணியாளர்கள் களத்துல இருக்கிறாங்க. எல்லா மூத்த அதிகாரிகள் வந்து இப்போ நைட் அண்ட் டே வந்து பகல் ராத்திரி வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்பு கொள்வதற்கு ஏற்கனவே தொலைபேசி எண்கள் வந்து எங்க வெப்சைட் மூலமா வந்து அறிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம 1913 நம்ம பொது ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அது 24/7 ஹெல்ப்லைன் சொல்லலாம். அது வந்து யாராலும் அந்த 1913 மூலமா எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. திரு சவுந்தரராஜ், நிவாரண நிதியை கூடுதலாக பெறுவதற்கு முதலமைச்சர் போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏற்கனவே கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால கண்டிப்பாக மத்திய அரசு சொன்ன வாக்குறுதிப்படி, பிரதமர் சொன்னதுபடி அந்த நிதி வந்து சேரும் அப்படின்னு ஷேக் தாவூத் சொன்னார். அது அவருடைய நம்பிக்கை. முதலமைச்சர் நேரடியாக டெல்லிக்கே சென்று எங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது, ஆகவே எங்களுக்கு உடனடியாக பணம் வேண்டும், அந்த அளவுக்கு எங்களிடம் மாநில அரசில் பணம் இல்லை என்று இவர் போனால் நிச்சயமாக அதற்கு அழுத்தம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சொன்னதைப் போல அதற்கு ஒரு வெயிட் இருக்கும். நிச்சயமாக அப்படி போனால் அது விரைவாக கிடைப்பதற்கான வழி இருக்கிறது. இப்போது அவர்கள் மன் கி பாத்துக்கு விட்டுவிட்டார்கள், அவருடைய பிரதமருடைய மனசாட்சிக்கு விட்டுவிட்டார்கள்.
மக்கள் படக்கூடிய அவதி, மக்கள் ஒவ்வொரு நாளும் எங்கே நிவாரணம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே நிவாரணம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் படுகிற அவதியை நேரில் பார்த்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன். அது இரத்த கண்ணீர் வெடிக்க வேண்டிய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் சாப்பாடு என்பது அவர்கள் முயற்சிக்கிறார்கள், நான் முயற்சிக்கவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் எல்லோருக்கும் அது சென்று எட்டவில்லை. கை குழந்தைகளை வைத்துக்கொண்டு, வயதானவர்களை வைத்துக்கொண்டு, சோறு இல்லாமல், பிஸ்கட் கிடைக்காமல், ஹோட்டல் இல்லாமல், ரொட்டி கிடைக்காமல், பலவிதமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ரொட்டி பிஸ்கட் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தொழிற்சங்கங்கள் சென்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமாக சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி அந்த பணத்தை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் நேரடியாக செல்வது என்பது பலன் அளிக்கும். அதை கூட எப்போது செல்ல வேண்டும் என்பதை முதலமைச்சர் தீர்மானிப்பார், அது அவருக்கு தெரியும் என்று பேசுவது என்பதெல்லாம், யாரும் எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை என்று சொல்லுவதெல்லாம், அது என்ன சொல்லுவது எனக்கு தெரியவில்லை. இது ஒரு நயத்தகு நாகரிகம் அல்ல, பொருத்தமான வாதமும் அல்ல. முதலமைச்சர் டெல்லி செல்ல வேண்டும். ஞானி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி இருக்கிறதா, பொதுமக்களுக்கு போதிய பயிற்சி இருக்கிறதா, என்ன செய்யணும் அந்த ஏரியா? இல்லை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ற இதை நம்பி இருப்பது என்பதே ரொம்ப தவறு. நம்ம ப்ரிவென்டிவ் தான் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோஆக்டிவ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்பதே ரியாக்டிவ் தான். நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால அதை பற்றி இவ்வளோ கவலையோட பேசிக்கிட்டு இருக்கோம். நான் எப்படி ப்ரோஆக்டிவ் பார்த்தீங்கன்னா, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கடும்னு ரொம்ப தெளிவாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நாம் வருமுன் காவாதனால தான் இந்த இத்தனை பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கு. வந்த பிறகுன்றது நீங்கள் ஓரளவு தான் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓரளவு தான் பண்ண முடியும். அந்த ஓரளவுங்கிறதே எவ்வளவு இருக்குங்கிற பற்றி நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஓரளவு போதுமான அளவு இருக்கா, இன்னும் அதிகம் வேணுமான்னு, அவ்வளோதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அரசிடம் இருக்கிறது, தன்னார் நிறுவனங்களிடம் இருக்கிறது, ஒவ்வொரு தனிநபர்கிட்ட கூட இருக்கு. எல்லோருக்கும் இருக்கு. அவரவர் தங்களுக்கு தெரிந்தவர்கள் மத்தியிலாம் எங்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் மட்டும் ஒரு கூரைக்கீழே பத்திரமா இருக்கிறேன் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது. அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.